இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th தேர்ட் டேர்மில் இயல் 1ல் இருக்கிற செயல் பொதி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹெட்டிங் என்னென்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஓகேவா? பாரதம் அன்றைய நாற்றங்கால் தான் ஹெட்டிங். இந்த கவிதை எழுதினவங்க யாருன்னா தாரா பாரதி. ஓகேவா? தாரா பாரதி. நூல்வழி பார்த்துட்டு பாடல் வரிகள் பார்க்கலாம். பாருங்கள், தாரா பாரதியின் இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். இவர் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னா கவி நாயரி என்னும் அடைமொழி பெற்றவர். ஓகேவா? கவி நாயரி என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா தாரா பாரதி. இவர் எழுதின நூல்கள்லாம் என்னென்னு பாருங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஓகேவா? 3 இது கொடுத்துருக்காங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த பாரதம் அன்றை நாற்றாங்கால் இருந்தது வந்து எந்த கவிதை தொகுப்பு கீழே இடம் பெற்றிருக்குன்னா தாரா பாரதியின் கவிதைகள். ஓகேவா? அது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நூல்வழியை வந்து எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட் மூலமாக ஞாபகத்தில் வச்சுக்கலான்னு பார்ப்போம். தாரா பாரதி. அப்போ வந்து தாரா ஃபஸ்ட்டு 2 வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ராதா அப்படின்னு வருதா. இப்போ வந்து ராதை கிருஷ்ணா அப்படி தானே சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ராதான்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் வந்து வந்துடணும். ஓகேவா? அப்போ தாரா பாரதியில் தாராவை எடுத்து ஆப்போசிட்டாக ராதான்னு போட்டுட்டோன்னா அவரோட இயற்பெயர் வந்துடும். ராதா வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் வந்துடும். அதான் ராதா கிருஷ்ணா. ஓகேவா? கிருஷ்ணர் கையில் வந்து ஒரு இது சுற்றிட்டு இருக்கும்ல, அது வந்து பார்க்க வந்து எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கணுன்னா சூரியன் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அது எப்படி சூரியன் மாதிரி இருக்குது, நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இல்லையா இந்த இதில் வந்து பாரதத்தை பற்றி இங்கேருந்து அந்த எல்லை வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவில் இருக்கிற வடமுனையிலேருந்து தென்முனை வரைக்கும் உள்ள இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கவிதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிறது என்னது, ஒரு வெளிச்சம். ஓகேவா? அப்போ வந்து என்னென்னா அது சூரியன். ஓகேவா? நிலா வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெளிச்சம் கொடுக்காது, சூரியன்லேருந்து ஒளியை பெற்று தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அப்போ வந்து அதை என்ன வச்சுக்கணும், நீங்கள் வந்து சூரியன் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்படி வந்து நீங்கள் சூரியன் ஞாபகத்தில் வைக்கும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும்னா தாரா பாரதியோட அவர் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னு ஞாபகத்தில் வரும்னா கவி நாயர். அவர் வந்து கவிதை எழுதுவார். ஸோ அப்போ வந்து கவின்னு வச்சுக்கணும். ஓகே, தாரா பாரதி வந்து கவிதை எழுதுகிறாரு, அதனால் கவி. அவர் கையில் வந்து அவர் இயற்பெயரில் வந்து என்ன வருது, ராதாகிருஷ்ணா. அந்த கிருஷ்ணரோட கையில் என்ன இருக்குது, ரவுண்டாக இருக்குது, அது வந்து சூரியன் மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து கவி நாயர் சொல்லி அழைக்கப்படுறாருன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ சூரியனை வச்சு பார்க்கும்போது எப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா புதிய விடியல்கள், விடியும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் புதுசாக விடியும் போது நமக்கு வந்து சூரியனை தான் முதல்ல பார்ப்போம். ஓகேவா? புதுசாக விடியும் போது எதை பார்ப்போம்னா சூரியனை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது எங்கே உதிக்கும், கிழக்கு பக்கத்தில் தான் உதிக்கும். ஓகேவா? இது எங்கள் கிழக்கு. சூரியனை பார்க்கும்போது இது எங்கள் கிழக்குப்பா, புதிய விடியல் மாதிரி விடிஞ்சிருக்கு, இது எங்கள் கிழக்கு அப்படின்னு ஆற்றுல வச்சுக்கலாம். அப்போ வந்து சூரியன் வரும்போது எப்படி இருக்கும், நமக்கு வெளிச்சமாக இருக்கும். ஆனால் வந்து வெளிச்சம் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்காது. காலையில் 6 மணிக்கு 6:30க்கு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட் வெளிச்சமாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அப்போ அது என்னென்னா விரல் நுனி ரொம்ப அதிகமாக இல்லாமல் விரல் நுனி வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ வந்து தாரா பாரதியோட நூல்களை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். சூரியன் வரும்போது எப்படின்னா ஒரு விடியலாக இருக்குது, அது கிழக்கு பக்கத்தில் உதிக்குது, அது வந்து வெளிச்சமாக இருக்குது. எப்படிப்பட்ட வெளிச்சம், விரல் நுனி வெளிச்சமாக இருக்குது, புதுசாக விடியுது, அது எங்கே கிழக்கு பக்கத்தில் உதிக்குது, அதனால் இது எங்கள் கிழக்கு, அது வந்து வெளிச்சமாக இருக்குது, ஆனால் கொஞ்சமாக வெளிச்சமாக இருக்குது, அதனால் விரல் நுனி வெளிச்சமாக இருக்குதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் வந்து தாரா பாரதியின் கவிதை கீழே தான் இருக்குங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஞாபகத்தில் வச்சிடலாம். ஓகேவா? இதில் பாருங்கள் சொல்லும் பொருளை வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக உண்மை, இது வந்து உண்மையாக இருக்காம்ப்பா, மெய்யாக இருக்காம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? தேசம்னா நாடு, தேசம்னா நாடு, இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, நம்ம பாடல் வரிகள் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? பாருங்கள், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து 2 லைனு, எண்டிங்லேருந்து 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அதனால் கேட்கலாம், அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாருங்கள், தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை. அதாவது திருக்குறள் எழுதுவர் யார், திருவள்ளுவர். அது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதுதான் தேசம் உடுத்திய நூலாடை, அதாவது ட்ரெஸ்ஸு, நூலாடை, நூலால் செஞ்ச ஆடை, அதான் நூலாடை அப்படிங்கிறாங்க. திருக்குறள் தான் வந்து நம்ம தேசத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஆடை மாதிரி, நூலாடை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு வந்து மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இந்திய தாய்க்கு வந்து மெய்யுணர்வு, அதாவது உண்மையான உணர்வு வந்து எதுன்னா மேலாடை, மெய்யுணர்வு தான் மேலாடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நூலாடையாக இருக்கிறது வந்து எதுனா திருக்குறள் வந்து நூலாடையாக இருக்காமா, மேலாடை வந்து எதுவாக இருக்குன்னா உண்மை,
ஓகேவா. உண்மை தான் வந்து மேலாடையாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. ஓகேவா. காளிதாசன்கிறது வந்து யாருன்னா ஒரு வடமொழி கவிஞர். சரி, ஓகேவா. நார்த் சைடில் உள்ளவங்க. ஆனால் காவிரிங்கிறது வந்து நம்ம தெற்கு பக்கத்தில் ஓடுற ஆறு. ஓகேவா. அப்போனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட திசையில் அவர் எழுதின கவிதைகள் வந்து நம்ம தெற்கு பக்கத்தில் உள்ள கரை வரைக்கும் அந்த கவிதை வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே இது பாருங்கள், கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கம்பன் வந்து இந்த சைடு உள்ளது, கங்கை வந்து வடப்பக்கத்தில் உள்ளது. அப்போ இங்குள்ள பாடல்கள் வந்து வடப்பக்கத்தில் உள்ள வரைக்கும் இசையமைக்க, அதாவது எண்டிங் அங்குள்ளது இங்கே வரைக்கும், அதாவது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வடமுனையும் தென்முனையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். இப்போ குமரி எங்கே இருக்குது? தெற்கு சைடு இருக்குது. காஷ்மீர் எங்கே இருக்குது? வடக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போனா குமரியோட கூந்தலுக்காண்டி காஷ்மீரில் காஷ்மீர் தோட்டத்துலேருந்து பூ வந்து தொடுத்து கொண்டு வருவாங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? வடமுனையும் தென்முனையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தல பாருங்கள், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க, நதிகள் எல்லாம் உருவாகிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து எங்கள் பக்கம் இருக்கா? மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்கும். அந்த ஆறுகள் வந்து கிழக்கு பக்கத்தில் வந்து வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கிற மாதிரி வரும். ஓகேவா. அப்போ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி, மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் உருவாகிற நதிகள் வந்து அங்கேருந்து வந்து கிழக்கு கரை பக்கத்தில், அதாவது கிழக்கு சைடில் உள்ள பக்கத்தில் வந்து அதோட நலம் கேட்கும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறாங்க. மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்தல பாருங்கள், புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் பாருங்கள், இருக்கிற புல்வெளி எல்லாம் நார்மலாக புல்வெளியாக இருக்கிறத அதாவது பூக்காடாக்கியிருக்காங்க, வனமாக மாற்றிருக்காங்க. அப்படிப்பட்டதான் வந்து என்னென்னா அந்த புன்னகை செய்த பொற்காலம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கலைக்கூடமாக மாற்றிட்டாங்க, சிற்பம் செஞ்சு அது வந்து கலைக்கூடமாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நம்மளோட இது வந்து இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து பொற்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புல்வெளியெல்லாம் பூக்காட வனமாக மாறி இருக்குது. கூட வந்து என்ன பண்ணுறாங்க, சிற்பங்கள் செஞ்சு கலைக்கூடமாக மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் பண்ணுறாங்கன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற அமுத சுரப்பி வந்து அல்ல குறையாத அமுத சுரப்பியாக இருக்குது. அதை வச்சு நம்ம பக்கத்தில் உள்ள அந்நிய நாட்டில் உள்ள மக்களின் பசியை கூட நம்ம தீர்த்து வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நம்ம காந்தி தாத்தாவோட கைத்தடி வந்து எப்படி இருக்குன்னா அறத்தின் ஊன்றுகோலாக இருக்குது. உண்மையாக இருக்கணும், அகிம்சை வழி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நம்ம நாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது நூலாடைங்கிறது வந்து எதுனா திருக்குறள் தான் நூலாடையாக இருக்குது. மேலாடைங்கிறது இதாக இருக்குன்னா மெய்யுணர்வு தான் மேலாடை இருக்குது. காளிதாசன் கவிஞருங்கிறது வடமொழி கவிஞர். அப்போ காவேரி தெற்கு பக்கத்தில் உள்ள காவேரி வரைக்கும் எதிரொலிக்கும். கம்பன்கிறது இந்த சைடு நம்ம சைடில் உள்ளவங்க. அப்போ கங்கை அலைகள் வடக்கு பக்கத்தில் வரைக்கும் இசையமைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கன்னியாகுமரி வந்து தெற்கு பக்கத்தில் உள்ளது, காஷ்மீர் வந்து வடக்கு பக்கத்தில் உள்ளது, அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கு மலையில் வந்து நதிகள் எல்லாம் உருவாகும். அது ஆட்டோமேட்டிக்காக வங்காள விரிகுடாவில் வந்து கிழக்கு பக்கத்தில் வந்து வங்காள விரிகுடாவில் கடலில் வந்து கலந்துரும். ஓகேவா. அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புல்வெளியெல்லாம் பூக்காடாகுது. இப்போ நார்மலாக புல்வெளி கூட இருக்கிறத வந்து பூக்காடாக வனமாக மாற்றிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பொற்காலமாக இருக்கிறது சொல்கிறாங்க. நார்மலாக இருக்கிற சின்ன கல்லை கூட சிற்பமாக மாற்றி என்னதான் கலைக்கூடமாக மாற்றிட காவியமாக இருக்கிறது வந்து நம்ம தாய்நாடு வந்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தாய்நாட்டில் இருக்கிற அமுத சுரப்பி வந்து அந்நிய நாட்டில் உள்ள பக்கத்து நாட்டில் உள்ள பசியவங்களை தீர்க்கிற அளவுக்கு இது இருக்குது. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ வந்து லாஸ்ட்டில் புதுமைகள் செய்த தேசம் எது, பூமியின் கிழக்கு வாசல் எது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த கவிதை எழுதினவங்க யாருன்னா தாரா பாரதி. நுழைமுன்னில் பாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை காணப்படுதுங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டில் வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம் எல்லா இதுலேயுமே வந்து என்ன இதிலலாம் உடை, மொழி, நாகரிகம் இல்லை எல்லா இதுலேயுமே வேறுபாடு இருந்தாலும் நம்ம வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி தான் நம்ம இயற்கை வளங்கள் நமக்கு இப்போ இதில் பாருங்கள், எப்படி இருந்தாலும் அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வடமுனையும் தென்முனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. வேற்றுமை எப்படி இருந்தாலும் அதில் வந்து ஒற்றுமை இருக்கிறதுங்கிறத தான் வடக்கு பக்கத்தில் உள்ளதையும் தெற்கு பக்கத்தில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இதை ஒரு டைம் ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? சொல்லும் பொருளும் மெயினாக என்னென்னா உண்மை, மெயினாக உண்மை. தேசம்னா நாடு, தேசம்னா நாடு. நூல்வழி பாருங்கள். தாராபாரதியின் இயற்பெயர் என்னது? ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் இயற்பெயர் என்னது? ராதாகிருஷ்ணன். இது வந்து என்ன இவரோட அடைமொழி என்னது? தாராபாரதியோட அடைமொழி என்னன்னா கவிநாயர். தாராபாரதியின் அடைமொழி என்னது? கவிநாயர். இவர் எழுதின நூல்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 நூல்கள் கொடுத்துருக்காங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் வந்து இந்த தொகுப்பில் இருக்குன்னா தாராபாரதியின் கவிதைகள்ங்கிற தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? எதுக்கு வந்து நம்ம 1க்கு 2 டைம் வந்து சொல்கிறோம்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி தான். ஓகேவா? லைட்டாக வந்து நம்ம ரீட் பண்ணிவிட்டு இது இப்படி தான்ப்பான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டுடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? அதுக்காண்டி தான் 2 டைம் சொல்கிறது. ரீகேப்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரீகேப் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ நீங்கள் 5 நிமிஷம் படிக்கிறத வந்து ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம படித்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து ரீகேப் மைண்ட்லேயே நான் சொல்ல நீங்கள் ரீகேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புக்கை எடுத்து கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம வந்து புக்கை எடுத்து ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து எதனாலனா ஓகே நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வந்து மறந்துட்டாலும் சரி இன்னொரு வீடியோ பார்க்கும்போது என்ன ஆகும்? ஓகே கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு புக்கில் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் ரிட்டன் திரும்ப சொல்கிறது. ஓகேவா? நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சிலவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், சிலவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக புக்கை எடுத்துகிட்டு 1க்கு 2 டைம் வந்து ரீட் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகேவா? என்ன படித்தோம், என்ன இதை எப்படி ஞாபகத்தில் வைக்க சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பரீட்சைக்கு. ஓகேவா? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிட்ட நூல் வந்து என்னென்னா திருக்குறள். ஓகேவா? புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புக் பேக் பார்க்குறோம். அதாவது நூலாடைங்கிறது வந்து எதுனா சொல்கிறாங்கன்னா திருக்குறளை வந்து சொல்கிறாங்க. அதே இது வந்து மேலாடைங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மேலாடைங்கிறது வந்து எதுன்னு சொல்லி கொடுத்தாருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து எதுனா காவேரிக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து காவேரிக்கரை. அதேமாதிரி எந்த கவிஞனோட இது வந்து கங்கை அலைகளை வந்து எதிரொலிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த கவிஞனோட இது வந்து கங்கை அலைகள் வரைக்கும் வடக்கு பக்கத்து வரைக்கும் கனெக்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கலைக்கூடமாக காட்சி தருவது வந்து சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னென்னா எதிரொலிக்க. ஓகேவா? இன்னொரு டைம் பார்த்துடலாம். தேசம் உடுத்திய நூலாடை, அதாவது தேசத்துக்கு வந்து நூலாடை எதுவாக இருக்குது? திருக்குறளாக இருக்குது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்க இடம் என்னென்னா காவேரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது எதுனா சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது எதுனா சிற்பக்கூடம். நூலாடை என்ன சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து என்னென்னா நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பது சேர்த்து எழுத கிடைப்பது வந்து எதிரொலிக்க. ஓகேவா? வந்து பார்த்தாச்சு, 10 நிமிஷத்தில் பார்த்தாச்சு. ஓகேவா? நம்ம வீடியோ வந்து இந்த பாரதம் அன்றைய நாற்றங்காலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.